எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 46 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஐசிசி வேர்ல்டு கப்பில் கப்பு வந்து ஜெயிச்சிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம இந்தியா வேர்ல்டு கப்பு உமன்ஸ் டீம் வந்து ஜெயிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. கப்பை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. கப்பு முக்கியம், பிகிலு அப்படின்வாங்க. உண்மையாலுமே ஜெயிச்சு கப் அடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஹாப்பினஸ், மிகப்பெரிய ஒரு பெருமிதம், புகழாரம் சொல்லலாம். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டில் வந்து விமன்ஸ் வின் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை தெரியுமா? புகழாரம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்கள பற்றி. ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க. கஷ்டப்பட்டு அவங்க வந்து டெவலப் ஆகி இந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சு இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கு பின்னாடி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாரெல்லாம் வந்து இந்த மகளிர் ODI உலகக்கோப்பை வென்றதுக்காக மகாராஷ்டிரா வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா, ஜெமிலா ராதாவுக்கு தலா வந்து 2.25 crores, அதாவது 2.25 கோடி அவங்களுக்கு வந்து பரிசு தொகை தலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மாநில அரசு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆம்பிஷனோட நம்ம இந்தியாவை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து விமன்ஸ் டீம் வந்து முன்னுதாரணமாக வந்து விளையாடி ஜெயிக்கணும், கப்படிக்கணும். ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. ஸோ அதேமாரி மும்பையை சேர்ந்த தலைமை பயிற்சியாளர் அமோல் மம்ஜாதாருக்கு 22.25 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது முதலமைச்சர் பாட்னா தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்துபட்டு கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயங்க. ஒவ்வொரு விஷயம் ஏழை குடும்பத்திலேருந்து மிகவும் வறுமையான ஒரு அந்த அணியிலேருந்து இடமில்லாமல் ஒதுக்கப்பட்ட ஒரு திறமையால் கடின உழைப்பால் முயற்சி பண்ணி அந்த கேப்டன் வந்து உலகக்கோப்பையை கைப்பற்றினார். இதை ரொம்ப 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 சொல்லியாகணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாராட்டி ஆகணும். அதாவது கேர்ள்ஸ் உமன்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குது. இந்த கிரிக்கெட் ஸ்டேஜியமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூஸ் பாம்ஸ் நமக்கு கிடச்சிருக்குங்க. நம்மளுடைய இந்தியா வந்து மேலும் மேலே கப்படிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்களுக்காக புகழாரம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப இந்த ஜெமிலா இந்த மேடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா அவங்க இயேசுவை வந்து வணங்கி அந்த உண்மையாலுமே சொல்கிறேன் ப்ரேயர் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க க்ரைங் பண்ணும்போது அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் எல்லாத்தோட க்ரைங் வந்து கண்ணில் அப்படி நிற்கிது. ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க செமிஃபைனலில். அதனால தான் கப்பு ஜெயிக்க முடிஞ்சது ஃபைனலில். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை நாள் அவங்க உழைப்பு. ஸோ உண்மையாலுமே வந்து சொல்கிறேன், கப்பு ஜெயிச்சது அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்க. ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க, சாதனை படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். இவங்கள மாதிரி உள்ளவங்கள ரோல் மாடலாக வச்சுருந்தா நாமளும் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டணும் இந்த உலகத்தில். ஸோ உன்னைப்பட்டு யூசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்களும் விமன்ஸ் கிரிக்கெட் பிளேயரில் ஜாயின் பண்ணணும், கோச்சிங் கொடுக்கணுன்னா ஸோ இன்றைக்கே போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஆம்பிஷனை ஃபில் பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். ஸோ ஜெமிலா மேமோட பல ஜெமிலா மேம் வந்து உருவாகணும். அதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பண்ணும்போது ஒவ்வொரு தருணமும் மறக்க முடியாது. உண்மையாக இல்லைங்களா? ஸோ உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கான திறமையை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். படிப்பு தேவை தான். படிப்பு தாண்டியும் சில லைனில் ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் அதுலேயும் முன்னுக்கு வரலான்றது ஒரு முன்னுதாரணம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்களும் முன்னேறணுன்றதுக்காக இந்த பதிவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, டேலண்ட்டை கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், விமன்ஸ் டீம் நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பை பாய், see you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வியூ ஆகும். பை பாய், see you later guys. உங்கள் சுகன்யா.